ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம உளுந்து முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 மணி நேரம் உளுந்தை நல்லா ஊற வச்சு மாவாட்டியிருக்கோம். எண்ணெய் ஒரு சைடு காய விட்டுருக்கோம். அந்த உளுந்து மாவு எடுத்தோம்ல, அதுக்கூட அரிசி மாவு இருந்தது எங்கக்கிட்ட. 6 குழிக்கரண்டியில் 6 ஸ்பூன் நாங்கள் போட்டிருக்கோம். 6 கரண்டி போட்டிருக்கோம். போட்ட பிறகு உப்பு போட்டிருக்கோம். உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ போட்டாலும் போதும். உங்களுக்கு தேவையான அளவு போட்டால் போதும். அதுக்கப்புறம் கருகாப்பில், கொத்தமல்லி, பச்சை மிளகா நல்லா மெலிசாக நொறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2 வெங்காயம் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்ட பிறகு உங்கள்கிட்ட பேக்கிங் சால்ட் இருந்தால் பேக்கிங் சால்ட் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த போண்டா பார்த்திங்கன்னா ஃப்ளஃபியாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும், யம்மியாகவும் இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் என்ஜே க்ரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் என்ஜே குக்கிங், அதாவது நாங்கள் சமையலும் போடுவோம். அதுக்கப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அது எல்லாமே போடுவோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு இருக்கும், அதை அமுத்துங்க. நாங்கள் இப்போ தான் பேக்கிங் சால்ட்டே போடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நல்லா நீங்கள் பிணைஞ்ச பிறகு எல்லா இதுவும் உங்களுக்கு நல்லா பிணைஞ்சாலே உங்களுக்கு தெரியும், எல்லா மாவும் கெட்டியாக இருக்கும். நல்லா பிணைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் தெரியும், எப்படி கரெக்டாக மாவு எல்லா பக்கம் ஈக்குவலாக ஆகிடுச்சா, அந்த வெங்காயம் எல்லாம் ஈக்குவல் ஆகிடுச்சா அப்படின்னு தெரியும். நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த பால்ஸாக போடுங்க. இப்படி எடுத்து உங்களுக்கு போட்டாவே தெரியும். அந்த பால் மாதிரி கையில் நிறைய எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக போடுங்க. உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். எங்களோட வடக்கல் கொஞ்சம் பெருசாக இருக்கனால நாங்கள் நிறையா போடுறோம். உங்களோட வடக்கல் பொறுத்து. இது கீழே வெந்த பிறகு திருப்பி போடுங்க, சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் வந்து மைகோதி இருந்தனால நாங்கள் மைகோதியில் போட்டுக்கோம். மைகோதி வந்து தலைக்காய வைக்கிற மைகோதி இல்லை, இதுக்குன்னு தனியாக இருக்குது மைகோதி. நாங்கள் இதுக்குன்னு தனியாக யூஸ் பண்ணுறோம். தலைக்காய வைக்கிறது இது நாங்கள் யூஸ் பண்ணல. புஃப்னு இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் புஃப்னு வரும் அப்படின்னா நம்ம பேக்கிங் சால்ட் ஆட் பண்ணுறதுனால ஃப்ளஃபியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.